வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீவேல்யூஷன் அக்டோபர் 2023 ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 மணி டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட முடியுது. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து சென்னையிலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 காலேஜில் சென்டர் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பேப்பர் வந்து திருத்தறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரீவேல்யூஷன் வந்து பேப்பர் வந்து ரீவேல்யூட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீவேல்யூஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஓஎஸ்டிஇ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த மூலியமா வந்து இப்போ ரீவேல்யூஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ரீவேல்யூஷனை வந்து இனி வரக்கூடிய வேல்யூஷனுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இது ட்ரை பண்ண போறாங்க இந்த தடவை. ஓஎஸ்டிஇ அப்படிங்கிறது என்னன்னா ஆன் ஸ்கிரீன் டிஜிட்டல் எவாலுவேஷன். ஓஎஸ்டிஇ ஆன் ஸ்கிரீன் டிஜிட்டல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. உங்களுடைய ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் ஜெராக்ஸ் காப்பி யாரெல்லாம் ரீவேல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கேன் காப்பி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? எத்தனை பக்கம் நீங்க எழுதுனீங்களோ அத்தனை பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட் காப்பியா அனுப்புனத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கைக்கு நீங்க கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சாஃப்ட் காப்பிய அப்படியே சிஸ்டத்திலேயே வச்சு வேலிடேட் பண்றதுக்காக இந்த தடவ புதுசா ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ ரிவல்யூஷன் நடக்க போகுது. ஸோ அது என்ன? அது எப்படிங்கிறத பத்தி பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு சர்க்குலர் வந்து குடுத்துருக்காங்க 14ஆம் தேதியே. எல்லா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் தான் இந்த சர்க்குலர் அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமோ போர்ட் எக்ஸாமினேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் ஸ்கிரீன் டிஜிட்டல் எவாலுவேஷன் ஆன் ட்ரையல் பேசிஸ் இன் அக்டோபர் 2023 ரீவேல்யூஷன். சரிங்களா? அக்டோபர் 2023க்கு ரீவேல்யூஷன் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுடைய பேப்பர்ஸ் எப்படி திருத்த போறாங்க அப்படின்னா, ஆன் ஸ்கிரீன் டிஜிட்டல் எவாலுவேஷன் தான் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன் ஸ்கிரீன். அத பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இது வந்து நடத்தியிருக்காங்க. அந்த 2 மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல இத பத்தி வந்து எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ அத வச்சு தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒ எல்லா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விண்டோ சிஸ்டம் வந்து ரெடியா வச்சுக்க சொல்றாங்க. அந்த சிஸ்டத்துல வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். லேன் கனெக்ஷன் இருக்கணும். பவர் பேக்கப், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்ட்டா நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு சர்க்குலர் வந்து கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு டோட்லருந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன இப்ப இந்த பேப்பர் வந்து ரீவேல்யூட் பண்ண போற எக்ஸாமினர்ஸ் அண்ட் சீஃப் எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே சென்னையில போய் அங்க அலோகேட் பண்ணக்கூடிய சென்டர்ல உட்காந்து அங்க தான் வந்து அந்த பேப்பர எவாலுவேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க காலேஜ்ல இருந்து இந்த ஒர்க் வந்து பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து இப்போ இந்த ஓஎஸ்டிஇ அப்படிங்கிற கான்செப்ட் இது மூலியமா வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓஎஸ்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. அந்த சாஃப்ட்வேர் மூலியமா பேப்பர் வந்து ரீவேல்யூஷன் வந்து பண்ண போறாங்க. சரி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மார்க்கு எல்லாமே வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து அதில அப்டேட் பண்ணி ரிசல்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும், அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? சரி ஓகே. ஸோ இது புதுசா ஒரு டெக்னிக் வந்து இந்த தடவ ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த தடவ இந்த டெக்னிக் வந்து ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதே ப்ரொசீஜர் வந்து அவங்க மேக்ஸிமம் ஃபாலோ பண்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? சரி ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புது இன்ஃபர்மேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.